கோவை புளியகுளம் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இரத்த தான இயக்கம் சார்பாக அமைப்பின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குருதி கொடையாளர்கள் இன்றைய இளைஞர்கள் இரத்த தானம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை புளியகுளம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இரத்த தானத்தை முன்னிறுத்தி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவசர தேவைகளுக்கான இரத்த நாணங்கள், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜூன் 14ஆம் தேதி உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு அமைப்பின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இரத்த தான இயக்கத்தை சார்ந்த நிர்வாகி கலைவாணன் கூறியதாவது: உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு ஒரு நொடி துணிவு என்பது உயிரின் வாழ்க்கை. நம் உடலில் ஓடும் இரத்தம் வெறும் திரவம் அல்ல, அது மற்றவர்களுக்கு கிடைக்கும் மறுவாழ்வு. இதனை அனைவரும் தெரிந்து கொண்டு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகின்றது. கைமாறும் கருதாமல் தன் இரத்தத்தை கொடுப்பது பல உயிர்களை காக்கும் உன்னத கொடையாளர்களை போற்றும் நாள் இது. இரத்தத்திற்கு மாற்றாக உலகில் எந்த ஒரு தொழிற்சாலையிலும் செயற்கை இரத்தத்தை தயாரிக்க முடியாது. மனித இரத்தத்திற்கு மனித இரத்தம் மட்டுமே மாற்று என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இரத்த தானம் செய்வது வாங்குபவர்களுக்கு மட்டுமல்ல, கொடுப்பவர்களுக்கும் நல்லது. இது உடலில் புதிய இரத்த அணுக்கள் உருவாக்குவதுடன் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது மற்றும் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள முன்வர வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இரத்த தான இயக்க நிர்வாகிகளான ராஜேஷ், வழக்கறிஞர் சீனிவாசன், ராஜ், தீபன், விஜய், விஷ்ணு, சூர்யா, ஸ்ரீராம், சுனில், சுபாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா உலக ரத்த தான தினம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளட்டுங்கிறது ரொம்ப அத்தியாவசிய பொருளாக இருக்குது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகே அப்துல் கலாம் குரூப் சார்பாக கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாமே கலைவாணன் மற்றும் விஷ்ணு மற்றும் சுனில் இந்த மாதிரி இங்கே ஓட இருக்கிற டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இதை 10 வருஷமா நல்ல முறையாக நடத்திட்டு இருக்காங்க. புலிகுளம் பகுதியிலே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயக்கம் யாரும் நடத்தலை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இயக்கத்தை பொறுத்தளவு எப்போ எனி டைம் கூப்பிட்டாலும் பசங்க கரெக்டாக கொண்டு போய் அந்த பிளட்டை கரெக்டாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிளட் கொடுக்குறவங்ககிட்டையும் நீங்களும் பிளட் கொடுக்குன்னு சொல்லி அவங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த உலக ரத்த தான தின விழாவை முன்னிட்டு அனைவரும் ரத்தம் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம 60 பேருக்கு மேலே 100 பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம். இல்லை 8 மேலே கொடுத்துருக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா புளியகுளம் பாலசுப்ரமணி நகரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அப்துல் கலாம் ஐயா இறந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. நல்லபடியாக இப்போ வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிட்டுக்கு மேலே ஒரு 10 வருஷமா நம்ம டொனேட் பண்ணிட்டு இருக்கோம். பிளட் கேட்குறவங்க எனி டைம் எப்போ வேணால் கேட்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வேணால் கேட்பாங்க. அவங்க ஒரு பிளட் கேட்குறாங்க அப்படின்னா அதே பிளட் கொடுக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. நம்மளுக்கு அதுக்கு பொதுவாக வேறு எந்த பிளட் வேணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் போது நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பிளட் டொனேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு எப்போ எனி டைம் பிளட் கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியல, நம்மளுக்கு 3 மாதம் டைம் இருந்தாலும் நம்ம நண்பர்கள் உடனே சப்போர்ட் பண்ணி காலேஜ் பசங்க சரி, நம்ம ஏரியா பசங்க சரி, உடனே ரெடி பண்ணி பிளட் எல்லாருமே சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம், டொனேட் பண்ணி தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 800 யூனிட் 1000 யூனிட் மேலே கொடுத்துருப்போம். போது ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்பாங்கண்ணா. பிளட் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அதுதான் எடுத்து கொடுப்பாங்க. நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுக்குறது அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ஸ்டாக் வச்சிருப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பேசிக்குவோம், 1 டே 2 டே டைம் கொடுங்க, பிளட் பேங்க்ல பேசி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குண்ணா. பிளட் கொடுக்குறது அவங்களுக்கு நம்மகிட்ட பிளட் போகுதுங்கிற அந்த மனப்பான்மையாக இருக்காங்க. ஆனால் பிளட் கொடுத்தா இவ்வளவு நன்மை இருக்கு அப்படிங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு எல்லாருமே பிளட் டொனேட் முன்னாடி வரணும், முன்னிலை நல்லா பண்ணணும். யாரு கொடுக்க முடியாதுன்னா ட்ரிங்க் பண்ணி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. 24 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க கொடுக்க முடியாது. ஏதாவது சர்ஜரி பண்ணவங்க அவங்களாலையும் கொடுக்க முடியாது. அப்புறம் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசு கீழே இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஒரு 45-50 கிலோவுக்கு மேலே இருக்கணும், அவங்க தான் கொடுக்க முடியும். அது கீழே இருக்கவங்களும் கொடுக்க முடியாதுண்ணா. சுகர் நோய் பாதிக்கப்படலாம் கொடுக்க முடியாதுண்ணா. இந்த மாதிரி நல்ல விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களே ஆரோக்கியமா வச்சுக்கணும். மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி பிளட் கொடுக்குறவங்க ஆரோக்கியமா இருக்கணும். பிளட் கொடுத்தாதான் உடம்பே ஆரோக்கியமாகும். அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்.